ஷே நந்தி எப்பா யம தர்மம் கணக்கப்பா. நான் மானிட பிறவி மூளை அதனுடைய மண்ட மூளையில் நான் உட்காந்துருக்கேன். ஆட்டாமடிக்க கழிச்சிடணும். அடிச்சிட்டான் கழிச்சிருனாலே க்ளோஸ் பண்ணிருங்கிற கணக்கு. இப்போ தமிழ்நாடு தான் முதல் கணக்கில் உட்காந்து மூளையை பூரா இப்போ எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 8 7 ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு. இப்போ நடிகர் பூரா போய்கிட்டே இருப்பான். நடிகர் செத்து சுடுகாட்டுக்கு எரிப்பு போய்கிட்டே இருப்பான். பரு ஐட்டம் அரசியல்வாதி பரு ஐட்டம். இப்போ அரசியல்வாதி இப்போ காலி ஆகுவான். இப்போ சென்னை மெட்ராஸில் காலி ஆகுவான். சுடுகாட்டு எரிப்புக்கு வீணவாசி போய்கிட்டே இருப்பான். என்ன காரணம்? அரசியல்வாதி காலி பண்ணியாச்சுன்னா ஆதார கார்டு ரேஷன்கார்டில் அவன் குடும்பத்தாரை தூக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். சொத்து நிறையா சேர்த்து வச்சு எங்கள் அப்பன் செத்து போனான், எங்கள் ஆத்தா செத்து போனாம்மா, நான் நிறைய வச்சுருக்கேன், என் குடும்பத்தார் நாங்கள் வீசி நாங்கள் ஓடுதோம் பாடுதோம் 10 காரு வண்டி 2 வீலரு போய் எல்லா கழுதையும் கண்ட கழுதை வாங்கி விவசாயத்தை அழித்து பூரா வீடு மாலையை கட்டி நாசம் பண்ணி வச்சுருக்கானா. இப்போ இவனுங்களை காலி பண்ணணும். பல்லாயிரம் கோடி உள்ளவனையும் காலி பண்ணணும். அவன் வீட்டில் உள்ள அவன் அப்பன் ஆத்தா அப்படியே கால் 2 பிளந்து உட்காந்துருப்பான். என் புள்ள என் மவன் பேரன் பேத்தி அவ்வளோ பெரிய 2ஆம் நம்பர் புளுத்தியை பார்க்கான்னு சொல்லி இடமா வாங்கி போட்டு நாங்கள் நக்குதோம்மா. இப்போ பரு ஐட்டத்தை காலி பண்ணோடனே ஆதார கார்டு ரேஷன்கார்டில் வானரப்படை தரப்படை விமானப்படை உள்ளே வந்தவொடனே சிக்குன்னு மாட்டி நிற்பான். தூக்கி உள்ளே செயலரில் ஏற்றி குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வைக்கிறது. இப்போ என்னப்பா நேற்று ஒரு கேள்வி கேட்டேன், அந்நேரம் நான் உன்ட்ட சொல்லலை பதில். இப்போ கடவுள் வந்து பூமியில் உட்காந்தா அநியாய சேட்டை பண்ணக்கூடாது. இப்போ நீதிமன்றத்தை நாடி எல்லா மக்கள் நிற்கி நீதி கேட்கு, நீதி கிடைக்கல, நியாயத்தை கேட்கு, நியாயத்தை கிடைக்கல. அநியாயப்பட்டவனுக்கு வீசிக்கிட்டு அந்தந்த இடத்த சண்டை இழுக்க ஓட திங்க ஆட பாட அடிக்கானா. இதே சொல்லி இந்த முட்டாப்பே தமிழ்நாட்டுக்கார கண்டார வலிமை மோசமான மட்டமான உரிமை மூளை திரிச்சிட்டு வரானா. இப்போ கடவுள் சிவனும் பார்வதியும் லிங்கத்தில் அமர்ந்திருப்பாங்க. டைம் வரையில் அவங்க இப்போ தான் 7 ஜென்மத்துக்கு அப்புறம் பூமியில் குடும்பத்தோட கைலாசத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இந்த கண்டார ஒளிமனுக பத்திரம் போட எழுத எப்படி கூத்து மேலே அடித்து விட்டானா. நீ தான் இருக்க. இப்போ நான் முனியப்பன்றதை எல்லா கதையும் கேட்டிருக்கேன். நான் எங்கிட்ட கடந்து இப்போ தானே தூக்கிட்டு வந்திருக்கேன் ஈஸ்வரன் பரமேஸ்வரன். நான் அங்கங்கே மாட்டி கிடந்து என்ன அசிங்கம் பண்ணிட்டான் மானிடப்ப 7 ஜென்மம் அசிங்கம் பண்ணால் கண்டார ஓலிமனுங்க. இப்போ நம்ம வந்து இங்கே கரெக்டாக நம்ம கணக்குகள் என்னென்ன கூத்து அடிச்சிருக்கான், என்ன மேலே அடிச்சிருக்காங்கிற கணக்கு நமக்கு வந்து இராணுவ வானரப்படம் உள்ளே வந்தோடனே ஆட்டாம்பட்டிக்கு நம்ம கணக்கு கொடுத்தோடனே ஆட்டாம்பட்டியை தூக்கி குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வைப்பாங்க. அது கண்டிப்பாக பத்திரம் எழுதினவன் ஏமாத்தினவன் போனவன் வந்தவன் புரோக்கர்லேருந்து லேண்டு போடுறவனைக்கு ஒரு ஃபிட்டு ஈஸ்வரன் கடவுள் விட மாட்டான், பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ கடைக்கு முனியப்பா என்ன சொல்லுதான், இப்போ லிங்கத்தில் கடவுள் வந்து உட்கார்ந்துருந்தா கடவுள் என்ன இது என்னமோ தூக்கி வச்சுருக்கான்னு நினச்சிட்டாலே தான். என்னமோ குடும்பத்தார் சிவன் மகன் பார்வதி பரமசிவன் மகனும் மகளும் என்னமோ நம்மளெல்லாம் தூக்கி வச்சுருக்கோம் விளையாடுதோம்னு நினச்சி இந்த பேர் நினைக்கான். இது என்ன அர்த்தம் தெரியுதா? உட்காந்து பூமியில் மாநில பேரை நம்ம படைத்தோம், இவன் என்ன சேட்டை பண்ணுதாங்கிற கணக்கு கடவுள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். எனக்கு தெரியாத விஷயமாப்பா, உனக்கு தெரியாத விஷயமா? சிப்பை திறந்து பத்திரம் எழுதினவன் ஏமாற்றி ஈஸ்வரன் மகன் அவன் குடும்பத்தில் அவனுடைய மவன் இளைய ஒரு கழுதை கூத்தடித்த மேலே அடித்து விட்ட கண்டார ஒளிமை இந்த மூளையில் கிணத்துல நின்று சிப்பை திறந்து காட்டியிருக்கான். அப்போ எவ்வளோ ஒரு அகம்பா சேட்டை புடுக்க காட்டுதான். அப்போ புடுக்கு சூடு வைக்கணும்ல, அதான் கணக்கு கரெக்டாக வருவான் கடவுள். நம்மகிட்ட வந்து சேட்டை பண்ணியிருக்கானா இந்த தண்டனை இந்த ஜென்மத்தில் இந்த கண்டார ஒளிமை சேட்டை பண்ணி வச்சுருக்கான். ஆதார கார்டு ரேஷன் கார்டில் குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வைக்கிற கணக்கு இதுதான். இங்கே எழுத்தாப்புல 32 கால் செண்டு எழுதிட்டு தண்ணி போதை அடிச்சுட்டு முன்னாடி நின்று வேட்டியை திறந்து விட்டு முண்டத்தோடு நின்று காட்டினானா அப்போ எவ்வளோ பெரிய தப்பு இது. நீதிமன்ற கோர்ட்டில் போய் இப்படி அவுத்து காட்டுவானா? எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் மானிடப்போ எப்படி நீதிமன்றம் பார்ப்போமா அப்படின்னு கேஸ் வழக்கு ஓடுது. நீதிமன்ற கோர்ட்டில் போய் வேட்டியை எல்லாம் அவுத்து விட்டு முண்டத்தோடு நின்று காட்டுவானா? அங்கே காட்டினா கொட்டை நிரம்ப எடுத்து போடுவான். ஆனால் நம்ம வந்து பார்த்துக்கோ, இது உண்மையான கதை கரெக்டாக அடிக்கான். அப்போ இந்த கதைக்கு உள்ள முனியப்பன் கொடுத்த கதை கரெக்டாக என்கிட்ட சொன்னபடி நான் கணக்கு போடுதேன். இங்கே முன்னாடி இப்படி அவுத்து புறா கோற்று பிராந்தி கறிகளை தின்னுட்டு வந்து முன்னாடி நின்று ஆடுதான். பாடுறா ஈஸ்வரமான அவன் ஈஸ்வரமே கம்முன்னே இருந்திருக்கான். நம்ம தாய் தாப்பாங்க இருக்காங்க. நம்ம எதுக்கு இந்த இவர் தான் கேடு கட்ட வேக மோசமானவே. நம்ம காரியத்தில் எப்படி போகணுமோ நம்ம காரியத்தை கையில் வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் என்ன செய்யணுங்கிற கணக்கு அவன் மனசில் வச்சுக்கிட்டான். இருடா நீ இப்படி ஆடுத என் தாய் போனக்கு முன்னாடி அப்படின்ட்டான். அது முனியப்பன்ட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். முனியப்பன் பக்கத்தில் நிற்பான் எப்பயுமே. சாமிங்கிறது ஈஸ்வரன் மகன். இப்போ நாங்கள் எல்லாருமே நிற்கும். உனக்கு தெரியும்
நீ நந்தி வெளியே வர முடியாது, போக முடியாது. நீ ஐயாவுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நின்று இருக்கணும், வீட்டில் இருக்கணும். அதான் இந்த ஜென்மத்தில் கணக்கு. நந்தியை வெளியே விட முடியுமா? முக்கால் சத்தியம் ஏப்பா. அப்போ 2 கணக்கில் இந்த 2 பேர் இந்த ஆட்டம் ஆடினா அப்போ இவனுக்கு என்ன தண்டனை? அடிக்காம பார்த்தியா? அப்போ அகம்பாத சேட்டை அதுகளுக்கே பொறுக்க முடியல. ஒரு வாயில்லாத ஜீவன் உச்சரிப்பு கொடுக்குற அதுக்கு பொறுக்க முடியல. அந்த மாதிரி இங்கே ஆடியிருக்கான். அப்போ ஆண்டவனை என்ன செய்வான்? ஈஸ்வரன் குண்டிலையும் புடுக்கிலையும் வைக்க வேண்டிய சூடு வச்சு தான் தீர்வான். முக்கால் சத்தியம் என்னப்பா, கண்டிப்பாக வரும். தப்பு செஞ்சிருக்கல, தப்புக்கு தான் கடவுள் தண்டனை. திரை லோகத்தில் கணக்கு போய்கிட்டு இருக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும். முக்கால் சத்தியம்.